Good morning, students. Welcome back to the computer science class. Last class, what is constructor? How to create constructor? What is the role of the constructor? Constructor is a special member function. Class உடைய பேர்லயே இருக்கும், பப்ளிக்ல மட்டும்தான் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும், டேட்டா மெம்பருக்கான மெமரியை அலோகேட் பண்ணுது, அவருடைய ஸ்டார்டிங் வேல்யூ இனிஷியல் வேல்யூ கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மற்ற மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இல்லாம இது ஏன் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன்னா, இது பப்ளிக் மெம்பர் ஃபங்க்ஷன்னா எங்க வேணாலும் இருக்கலாம், பிரைவேட் பப்ளிக், இது பப்ளிக்ல மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி என்ன பேர்ல வேணாலும் இருக்கலாம், இது கிளாஸ் நேம்லயே தான் இருக்கும். அதே மாதிரி எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது, ரிட்டர்ன் டைப்பே இதை கொடுக்க கூடாது, ரிட்டர்ன்ஸ் நத்திங். இதை பேஸ் பண்ணி எப்படி நாம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு இனிஷியல் வேல்யூஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நேற்று கிரியேட் பண்ணும்போது நம்ம T1 T2 ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு இனிஷியல் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் நேம்லயே ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், ரிட்டர்ன் டைப் இல்லாம ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அது பப்ளிக்ல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம்னா கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இங்க இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ், பிரைவேட் பப்ளிக் எல்லா டேட்டா மெம்பர்ஸ்க்கும் ஸ்டார்டிங் வேல்யூ என்னென்ன கொடுக்குது, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன கொடுக்கும், 10 கொடுக்கும். அதை நம்ம நேற்று செக் பண்ணி பார்த்தோம். T1 உடைய ஆப்ஜெக்டும் சரி, T2 உடைய ஆப்ஜெக்டும் சரி, எல்லாத்துக்குமே ஏபி சம்னுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு அப்படின்னா 10 இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த இனிஷியல் வேல்யூஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஏன்னா டிஸ்ப்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுது, ஏபி சம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் அந்த ஆப்ஜெக்ட் உடைய டேட்டா மெம்பர்ஸ்க்கான ஸ்டார்டிங் வேல்யூவை கொடுக்கறதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 3 முக்கியமான டைப்ஸ். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? A constructor that accepts no parameter is called default constructor. So accepts no parameter அப்படின்னா என்ன சொல்லுவோம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். அல்லது not parameterized constructor இல்லாத ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அல்லது கம்பைலர் ஜெனரேட்டட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் கிளாஸ் டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு data : data is the default constructor. For the class data அப்படிங்கிற கிளாஸ்க்கு எது கன்ஸ்ட்ரக்டர்னா டிஃபால்ட். நம்ம இப்ப டெஸ்ட்ங்கிற கிளாஸுக்கு எது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், நம்ம எழுதுன ப்ரோக்ராம்ல டெஸ்ட்ங்கிற கிளாஸுக்கு டெஸ்ட்ங்கிற தான் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம உள்ளேயே டிஃபைன் பண்ணதுனால டெஸ்ட் : கொடுக்க தேவையில்லை. இதே இந்த கன்ஸ்ட்ரக்டர் நான் இந்த கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணியிருந்தேன்னா, மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா டெஸ்ட் : டெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா கிளாஸ் நேம் முன்னாடி வரணும். நான் இன்லைன் மெம்பர் ஃபங்க்ஷன்னா கிளாஸ் நேம் : ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, அக்செப்ட்ஸ் நோ பாராமீட்டர் அப்படின்னா என்ன சொல்றாங்க, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்கு, நான் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு பேர் இருக்கு. யூசிங் திஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் similar to the variables of the other data types created. எப்படி நம்ம built-in type variable create பண்றோமோ அதே மாதிரி இங்க user defined type variables create பண்ணணும். If a class doesn't contain any explicit constructor, user defined constructor நம்ம கொடுக்கவே இல்லைன்னா the compiler automatically generates a default constructor. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம கிளாஸ் கிரியேட் பண்ணாலுமே, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான மெமரி அலோகேட் ஆகும், அதுக்கு ஒரு கார்பேஜ் வேல்யூ அசைன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம வேல்யூ கொடுக்கணும், கார்பேஜ் வேல்யூ. அப்ப அந்த மெமரி அலோகேட் பண்றது யாரு, கார்பேஜ் வேல்யூ கொடுக்கறது யாரு அப்படின்னா அது யாரு கொடுக்குறோம்னா கம்பைலர் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தானா கிரியேட் பண்ணிக்கும். அது வழியா தான் அதுக்கு தேவையான மெமரி அலோகேட் பண்ணுது, அந்த மெமரியில் இருக்கக்கூடிய கார்பேஜ் வேல்யூ அதுக்கு அசைன் பண்ணிடுது. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாத கிளாஸஸ்க்கு default constructor automatically created by the compiler. அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. எப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலுமே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அந்த கிளாஸ்க்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுது. அதுக்கு தேவையான மெமரி, ஏன்னா கன்ஸ்ட்ரக்டருடைய ரோலே 2 வேலை செய்யணும். ஒரு டேட்டா மெம்பருக்கு தேவையான மெமரி அலோகேட் பண்ணணும், தென் அந்த டேட்டா மெம்பருக்கான இனிஷியல் வேல்யூஸ் கொடுக்கணும். டோட்டல் ஹோல் கிளாஸ் உடைய எல்லா டேட்டா மெம்பர்ஸ்க்கும், பிரைவேட் பப்ளிக் எல்லா டேட்டா மெம்பருக்கும் தேவையான மெமரி அலோகேட் பண்ணணும், ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும். ஸோ அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வழியா தான் நம்ம இதை கொடுக்கணும். சப்போஸ் இதை நம்ம டிஃபைன் பண்ணாம இருந்தோம்னா இது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகி
அந்த மெமரி சைஸ் ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு என்னவோ அந்த மெமரி சைஸ் அலோகேட் ஆகி அங்க இருந்த கார்பேஜ் வேல்யூவே அதுக்கு வேல்யூவா அசைன் ஆயிரும். அதையும் எக்ஸாம்பிள் நேம் நாம நேற்று பார்த்தோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம இருந்துன்னா எல்லாத்துக்கும் 030 அப்படிங்கிற அந்த கார்பேஜ் வேல்யூ அசைன் ஆச்சு. தேவைப்படுறீங்க அந்த ப்ரோக்ராம அந்த வீடியோவை திரும்ப இருக்க பாருங்க. ஓகேவா? சரி, இப்ப அடுத்து parameterized constructorனா என்ன? A constructor which can be take arguments is called parameterized constructor. ஏன்னா நம்ம take arguments is called parameterized constructor. இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம returns nothing பார்த்தோம். not associated with any data type. constructor அப்படிங்கிறது சாதாரண மெம்பர் ஃபங்க்ஷன் மாதிரி தான், ஆனா ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். returns nothing அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்குமா அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கும் நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே. So இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா parameterized constructor. This type of constructors helps to create objects with different values. To create objects with different values. Suppose இந்த மாதிரி constructors create பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா, இப்ப நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே அவருடைய மெம்பர்ஸ்க்கு 10 10 10 இருக்கு. ஏன்னா இங்க டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல எல்லா டேட்டா மெம்பருக்கும் ஒரே வேல்யூ கொடுக்கும். So different objectsக்கு different data member different values வரணும். So different object T1 உடைய மெம்பருக்கு கிரியேட் ஆகும்போது ஒரு வேல்யூ இருக்கணும், T2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேற வேல்யூ இருக்கணும், T3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் உடைய டேட்டா மெம்பர்ஸ்க்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ் இனிஷியலைஸ் ஆகணும் அப்படின்னா நாம parameterized constructor யூஸ் பண்ணணும். parameterized constructor எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப டேட்டாங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா parameterized constructor எப்படி இருக்கும் அப்படின்னா, this is achieved by passing parameters to the function. Passing parameters to the constructor function. இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ண முடியுமா அச்சீவ் பண்ணலாம். இப்போ நம்ம இங்க பார்த்தோம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கு, டேட்டா கோலன் டேட்டா, அதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரி, இதை நான் எக்ஸாம்பிள் நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதே ப்ரோக்ராம்ல நாம ப்ரோக்ராம்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா எப்படி பார்க்கலாம். இதே TEST டெஸ்ட் ஆஃப் இன்டிஜர் x, integer y. இதனுடைய parameters இப்ப பாத்தீங்கன்னா உள்ள ரெண்டு parameters இருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு. இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா a is equal to data member is equal to formal parameter x semicolon, b is equal to y semicolon, then sum is equal to 0. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த பேராமீட்டரும் இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து என்ன, அதோட டேட்டா மெம்பர்ஸ்க்கு 10 10 10 தான் இருக்கும். 3 வேரியபிளுக்கு அல்லது நாம ஒவ்வொரு வேரியபிளுக்கும் வெவ்வேறு வேல்யூ கொடுத்தோம்னா வெவ்வேறு வேல்யூ இருக்கும். பட் ரெண்டு ஆர்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்னா அப்ப என்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏங்கிற மெம்பருக்கும், செகண்ட் வேல்யூ பிங்கிற மெம்பருக்கும், தேர்ட் வேல்யூ அனுப்பல. இங்கேயே நாம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். சம்க்கு என்ன வருது, 0 வரும். அப்ப T1ங்கிற ஆப்ஜெக்ட், அப்ப சரி இந்த parameterized constructor எப்ப எக்ஸிக்யூட் ஆகும், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் சாதாரணமா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகும். parameterized constructor ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பக்கத்துல பிராக்கெட்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த வேல்யூஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100, 200 அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா when the object is created with parameter, object is created without parameter, default constructor will be executed. When object is created within this bracketல நம்ம என்ன சொல்றோம், லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நம்ம அனுப்பணும் அப்படின்னா இங்க 100, 200 இங்க xy ரிசீவ் பண்ணிக்குது. இந்த x வேல்யூ a க்கு அசைன் ஆகுது. ஏன்னா T2 னுடைய a க்கு தான் அசைன் ஆகும். ஏன்னா T2 தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. சோ இங்க டேட்டா மெம்பர்ஸ் a b சம் இதெல்லாம் எதனுடைய சம்மா இருக்கும், எதனுடைய டேட்டா மெம்பர் இருக்குன்னா T2 னுடைய மெம்பர்ஸ். Because this T2 invokes this parameters constructor. Because when object T2 is created, two parameters passed. So constructor with two parameters will be executed automatically. For this object, which constructor executed? Constructor without parameter. That means default constructor executed. Non-parameters constructor executed. Here parameters constructor executed with two arguments. So ரெண்டு வேல்யூ கூடிய arguments இருக்கு இந்த constructor. So அப்ப இங்க என்ன கிடைக்கும், a x b y sum. அப்ப நம்ம t2.disp னு சொல்றோம். அப்ப அங்க disp function என்ன பண்ணுது, a b sum டிஸ்ப்ளே பண்ணுது. அப்ப T2 தான் ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்றோம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100, 200, 0ங்கிற வேல்யூ கிடைக்கும். அப்ப T1.disp என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 10 10 கிடைக்கும். இதை நீங்க சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட், கம்பைல் அண்ட் ரன்,
ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். 100, 200, 0. Then 10, 10, 10. For T1 objects A, B sum display பண்ணும்போது 10, 10, 10 negative. So parameterized constructor அப்படிங்கிறது takes arguments is called parameter. Constructor takes arguments, parameterized constructor. This type of constructor creates to help different initial values. For different objects, different initial values of data members க்கு நம்ம இது கொடுக்கிறோம். இது arguments pass பண்ணலாம். ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கும். நீங்க டெஃபினிஷன் அது நீங்க சாதாரண நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே. இப்போ நீங்க ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணலாமா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இங்க ரெண்டு ஆர்குமெண்டோட டிஃபைன் பண்ணிருந்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இருந்தா ரெண்டு ஆர்குமெண்ட் அனுப்பணும், இல்லைன்னா அனுப்பவே கூடாது. இல்லைன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரா மட்டும் இருக்கும். So இது எப்படி கிரியேட் ஆகுது? So நான் parameterized constructor when executed, parameterized constructor when executed. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி, நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் parameterized அல்லது default constructor அல்லது compiler generated constructor will be executed whenever the object of the class is created without parameter. Whenever the object is created with the parameter, the corresponding parameterized constructor will be executed to initialize its data members. Allocates necessary memory and initialize its data members based on the definition. The definition based பண்ணி initialize பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நேற்று பார்த்ததே தான். அது இல்லை அப்படின்னாலும் தானா கம்பைலர் ஜெனரேட் பண்ணிக்க. அதனால அதுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதனால டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு பேரு, அல்லது இன்னொரு பேரும் சொல்லுவாங்க கம்பைலர் ஜெனரேட்டட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது நான் பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி ஆர்குமெண்ட்ஸோட டிஃபைன் பண்ணலாம். பட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பணும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் தானா எக்ஸிக்யூட் ஆகணும்னா. ஸோ ரெண்டு கன்ஸ்ட்ரக்டர் இருந்ததுன்னா எந்த கன்ஸ்ட்ரக்டர் சார் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இல்லாதப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஆர்குமெண்ட் இல்லாதப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஆர்குமெண்டோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க அந்த 1 to 1 in numbers and types அப்படிங்கிறது must be same. அது நீங்க ஏற்கனவே நார்மல் ஃபங்க்ஷனுக்கு நாம ப்ரொசீஜர் படிச்சோம் இல்லையா, அது. தென் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? இது 2 மார்க் கொஸ்டின்லயும் 3 மார்க் கொஸ்டின்லயும் ரொம்ப அதிகமா கேட்பாங்க. இந்த புக்ல சொன்ன விஷயத்துல ஒரு ரெண்டு விஷயம் சொல்லல. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, when it will be executed அப்படிங்கறது இங்க டிஃபைன் பண்ணணும். எப்ப இங்க எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கறது டிஃபைன் பண்ணாதனால இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்ப எக்ஸிக்யூட் ஆகும், when object of the class is created without parameter அப்படிங்கறது நீங்க கடைசியா எழுதிக்கீங்க. When parameter constructor gets executed, when it will be executed, when the object is created with corresponding number, the specified number of parameters, the corresponding constructors, parameters constructor will be executed அப்படிங்கறது நீங்க எழுதிக்கீங்க. ஏன்னா அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, when it will be executed. parameterized constructorனா என்ன, when it will be executed. காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, when it will be executed. இது ஒவ்வொன்றுமே தனித்தனியா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் அல்லது parameter கன்ஸ்ட்ரக்டர், நான் பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அல்லது டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ இதுக்கு நீங்க தியரி தான் எழுதணும், பிராக்டிகலா அது என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராம் நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இதேதான். constructor having reference to an already existing object. A reference to an already existing object, its own class. அது ரொம்ப முக்கியம். its own class. அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வரக்கூடிய ஆர்குமெண்ட் அதே கிளாஸ் உடைய டேட்டா டைப்பா இருக்கலாம். இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்னா, டேட்டாவை ரிட்டர்ன் பண்றது ஒரு ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம் மெம்பர் ஃபங்க்ஷன். சோ இங்க வாய்டுக்கு பதிலா நாங்க என்ன சொல்லலாம், டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் அப்படின்னு சொன்னா இது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட ரிட்டர்ன் பண்ணுது. டெஸ்ட் டிடி அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த டெஸ்ட் டிடி என்ன பண்ணுது அப்படின்னா இங்க நாம என்ன சொல்லலாம், ரிட்டர்ன் டிடி. சோ இந்த டெஸ்ட்ங்கிற ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டையே என்ன பண்ணுது அப்படின்னா யூசர் டிஃபைன் டேட்டா டைப் ஆப்ஜெக்ட்டையும் நம்ம மெம்பர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண முடியும். பில்ட்-இன் டைப் தான் இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்றதா பார்த்தோம். பட் மெம்பர் ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன். நார்மல் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி பில்ட்-இன் டேட்டா டைப் வேல்யூஸ். ரிட்டர்ன் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணா ஒன்னு ரிட்டர்ன் பண்ண முடியும். அது பில்ட்-இன் டைப் தான் பார்த்தோம். இப்பதான் நம்ம பாக்குறோம் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட கூட நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இங்க ஆர்குமெண்டா ரிசீவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இன்டீஜர் எக்ஸ் ரிசீவ் ஆன மாதிரி இன்டீஜர் எக்ஸ்க்கு பதிலா இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா டெஸ்ட் டிடிடி
இங்க வந்து இந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆபரேட்டர், கால் பை வேல்யூ கால் பை ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் டைப்பா இருக்கும். சோ இப்ப நாம இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் சேம் கிளாஸ் டெஸ்ட்ங்கிற கிளாஸ் ஆப்ஜெக்டையே ஒரு வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணுச்சு, அல்லது டெஸ்ட்ங்கிற கிளாஸ் ஆப்ஜெக்டையே ரெஃபரன்ஸ் பாராமீட்டரா ரிசீவ் பண்ணிடுச்சு. இந்த டைப்லயும் எக்ஸிக்யூட் ஆகும். எப்ப எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். சோ காப்பி கன்ஸ்ட்ரக்டருடைய டெஃபினிஷன் இப்படி மட்டும் தான் இருக்கும். இப்படி இருந்தா அதுக்கு பேர் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். சோ டெஸ்ட் அட்ரஸ் ஆஃப் அது ஆப்ஜெக்ட் உடைய நேம், இது என்ன நேம் வேணாலும் இருக்கும். இந்த ரெண்டு சேம் கிளாஸா இருக்கும், அதான் சொல்லுவாங்க. ஆர்குமெண்ட்ஸ் வந்து சேம் கிளாஸா இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் ஹேவிங் a reference to an already existing object of its own class. அதே கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட ரெஃபரன்ஸ் ஆர்குமெண்டா ரிசீவ் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கன்ஸ்ட்ரக்டர்னு பேரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர். நார்மலா கன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல ஒரே ஒரு டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் 3 டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ல எக்ஸிக்யூட் ஆகும். கேன் பி கால்ட் இன் மெனி வேஸ். ரொம்ப முக்கியம், இது 3 மார்க் क्वेश्चन அடிக்கடி கேட்பாங்க. when an object is passed as parameter to any of the member function. சோ நார்மலா அப்ப அதே கிளாஸ் ஆப்ஜெக்ட ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம், ரெஃபரன்ஸ் டைப்ல ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். உதாரணத்துக்கு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு T1 கிரியேட் பண்ணேன், T2 கிரியேட் பண்ணேன், அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா T3 கிரியேட் பண்றேன்னு வச்சுக்க. T3ங்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது T1 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டையோ T2ன்னு செகண்ட் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டையோ ஆர்குமெண்டா அனுப்புறேன். சோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இன்னொரு அதே கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட ஆர்குமெண்டா அனுப்பிச்சேன் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? when an object is passed as parameter to any of member function. சோ மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் அனுப்பும்போது சோ டேட்டாங்கிற ஒரு கிளாஸ் சாரி அது இங்க வருது. when member function returns when object is passed by reference instance of its own class. So அப்ப data of d1 d2 கிரியேட் பண்ணல d1 பாஸ் பண்றாங்க. பாஸ் பண்ணும்போது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் calls காப்பி கன்ஸ்ட்ரக்டர். அதே மாதிரி மெம்பர் ஃபங்க்ஷன், சாதாரண மெம்பர் ஃபங்க்ஷன், அதே கிளாஸ்ல இருக்கிற ஒரு சாதாரண மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் அந்த கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டா போகும்போது எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் வந்து அந்த டேட்டா டைப் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணும்போது ரிட்டர்ன் வேல்யூ ஆர்குமெண்டா இருக்கும்போது, சோ ரிசீவிங் வேல்யூ சேம் கிளாஸ் ஆப்ஜெக்டா இருக்கும்போது, ரிட்டர்ன் வேல்யூ சேம் கிளாஸ் ஆப்ஜெக்டா இருக்கும்போது, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல இன்னொரு ஆப்ஜெக்ட் அனுப்பும்போது, இந்த 3 சிச்சுவேஷன்லயும் என்ன எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ரொம்ப 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 முக்கியமானது. இது நம்ம பிராக்டிகலா நம்மளுக்கு ப்ரோக்ராம்ஸ் இல்ல, பட் இது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இந்த பாயிண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சு. So copy constructor is the constructor only executed in several number of times. Default constructor அல்லது நான் parameterized constructor அல்லது parameterized constructor executed only once. When object is created without parameter, when object is created with parameters, the default and parameterized constructor are executed respectively. But copy constructor executed several times. Each member function receives same class objects as argument. Each member function returns same class objects as a return value. At the same time, when object is created, one object is passed as argument. இந்த 3 சிச்சுவேஷன்ல என்ன எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுது. அதனுடைய எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இப்ப டேட்டா அப்படிங்கிற கிளாஸ்க்கு எப்படி எல்லாம் வந்து இந்த எக்ஸாம்பிள் இருந்தா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த மாதிரி மெம்பர் ஃபங்க்ஷன் இருந்தாலும் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு டைம், ஒவ்வொரு மெம்பர் ஃபங்க்ஷனும் ரிசீவ் பண்ணா ரிட்டர்ன் பண்ணாலும் ஒவ்வொரு டைமும் இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் பிராக்டிக்கலா விஷயம் இருந்தா நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இருந்தாலும் அது நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ். இத கொடுத்திருக்காங்க டேட்டா அப்படிங்கிற அதே கிளாஸ், 2 டேட்டா மெம்பர், இங்க பப்ளிக்ல 3 டேட்டா மெம்பர் இருக்கு. சோ திஸ் இஸ் a நான் parameterized constructor, this is a parameterized constructor, this is a copy constructor. சோ இந்த மூணுனுடைய எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னா void display I and J, I and J டிஸ்ப்ளே பண்றாங்க மெயின். இப்ப D1 D2 D3 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. D1 எந்த ஆர்குமெண்ட் அனுப்பல, D2 2 இன்டிஜர் வேல்யூ அனுப்புறாங்க, D3 கிரியேட் பண்ணும்போது D2ங்கிற ஆப்ஜெக்ட் அனுப்புறாங்க. சோ அப்ப D1 டாட் டிஸ்ப்ளே என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும், D1 கிரியேட் பண்ணல இங்க ஒரு லைன் நான் parameterized constructorங்கிற மெசேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ 00ங்கிற வேல்யூ கிடைக்கும்.
சரி, அடுத்து D2 கிரியேட் பண்ணாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிற மெசேஜ் கிடைக்கும். அப்ப என்ன இருக்கும்னு என்ன பண்ணாங்க? 1020. அப்ப IJ வேல்யூ என்ன கிடைக்கும்? 1020ங்கிற அவுட்புட் கிடைக்கும். நீங்க அந்த அவுட்புட் எழுதிக்கீங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல நான் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் 00. செகண்ட் லைன்ல பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் 1020ங்கிற வேல்யூ. தேர்ட் லைன்ல காப்பி கன்ஸ்ட்ரக்டர் என்ன வேல்யூ கிடைக்கும்? D2 னுடைய வேல்யூ தான் கிடைக்கும் 1020. ஏன்னா இங்க D2 வந்து ஆர்குமெண்டா A ரிசீவ் பண்ணிக்குது. இந்த A.I B.I IJ க்கு D3 னுடைய IJ க்கு A.I B.J ரிசீவ் ஆகுது அப்படின்னா D2 னுடைய அந்த IJ வேல்யூ தான் D3 க்கும் அசைன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப D2 கேட்கணும் எனக்கு 1020. அப்ப நம்மளுக்கு 3 லைன் அவுட்புட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லைன் நான் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர், பக்கத்துல IJ வேல்யூ 00. ஏன்னா டிஸ்ப கால் பண்ணிருக்காங்க. இது கிரியேட் ஆகும் போதே இந்த 3 அவுட்புட் வந்துடும். கிரியேட் ஆகும் போதே அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் லைன் நான் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர், செகண்ட் லைன்ல பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர், தேர்ட் லைன்ல காப்பி கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்ப கால் பண்ணிருக்காங்க. அப்ப 00 1020 1020 அப்படிங்கிறது அடுத்த கடைசி லைன்ல கிடைக்கும். 4 லைன் அவுட்புட் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்க, எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. தென் இன்வொகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்படி இன்வோக் பண்ணா? 2 டைப் இன்வோக் பண்ணலாம். இம்ப்ளிசிட் கால், எக்ஸ்பிளிசிட் கால். இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் क्वेश्चन. 2 ways ஒரு பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்றது 2 டைப்ல எக்ஸிக்யூட் பண்ணலாம். பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இம்ப்ளிசிட் கால்ல நான் சாதாரண மெத்தட், இப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் அனுப்புனேன். உதாரணத்துக்கு இங்க டெஸ்ட்ங்கிறதுல வந்து இது வந்து என்ன கன்ஸ்ட்ரக்டர், என்ன எக்ஸிகியூஷன்னா இம்ப்ளிசிட். சோ எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணும்போது சேம் அதே கிளாஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1020 கன்ஸ்ட்ரக்டர் தனியா கால் பண்ணிட்டு தென் அதை ரிட்டர்ன் பண்ற வேல்யூவை அப்படியே இந்த S1ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஹையர் ஸ்டடீஸ்ல படிக்கும்போது தெரியும், சம் டேட்டா லாஸ் எல்லாம் வரும். அந்த டேட்டா லாஸ் அவாய்ட் பண்ணும்போது, இம்ப்ளிசிட் காலும் போது வர டேட்டா லாஸ் அவாய்ட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டெம்பரவரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அசைன் பண்றதுக்காக இந்த எக்ஸ்பிளிசிட் கால் யூஸ் பண்றோம். அதாவது இந்த கால் ஸ்டேட்மெண்ட் T2 அப்படிங்கிற கால் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, டெஸ்ட் T2 னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் ஆஃப் 100, 200 அப்படி கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்பிளிசிட் கால். சோ ஆப்ஜெக்ட் இப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது இம்ப்ளிசிட் கால், இப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து என்னது எக்ஸ்பிளிசிட் கால். இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு டெம்பரவரியா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட தென் அது எதுக்கு அசைன் பண்ணிக்குது? T2க்கு அசைன் பண்ணுது. இது டேட்டா லாஸ் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பிளிசிட் கால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். சோ the chance of data loss will not arise. A temporary object lives in memory as long as it being used in expression. After this it gets destroyed. So இது அசைன் பண்ற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். அசைன் பண்ண உடனே அது டெஸ்ட்ராய் ஆயிரும். அதனால டேட்டா லாஸ் அப்படிங்கிற ஒன்று நடக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட் கால் அப்படின்னு யூஸ் பண்றோம். தென் டைனமிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். டைனமிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன? அதுக்கு அடுத்து நாம பார்க்க வேண்டியது, initial values are provided during runtime. The initial value of data members for each objects during runtime provide பண்றது. For example, இங்க x ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றாங்க. இதுல x ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இப்போ n வேல்யூ அண்ட் avg வேல்யூ என்ன கொடுக்கறாங்கன்னா pq வேல்யூஸ், ஆர்குமெண்டா வர்ற வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. சோ இது என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் ஆப்ஜெக்ட்டுக்கான வேல்யூஸ் டியூரிங் ரன் டைம்ல ரிசீவ் பண்ணி அசைன் பண்றாங்க. உதாரணத்துக்கு நாம இந்த ப்ரோக்ராம்ல நாம ஒரு வேல்யூ கொடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப a b-க்கு T1 T2 கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க இன்டிஜர் i, j அப்படின்னு ஒரு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு cout enter to numbers அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், cin i j ரிசீவ் பண்ணிட்டு தென் இதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம்னா, T2ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல i, என்ன சொல்லிக்கலாம் j அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம டியூரிங் ரன் டைம்ல மெம்பருக்கான வேல்யூ ரிசீவ் பண்ணி அசைன் பண்ணணும். அதே மாதிரி T3க்கு நம்ம இன்புட் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்னா மறுபடியும் நம்ம என்ன கொடுக்கலாம், கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா T3
test test of t3 என்ன சொல்லலாம் I, j. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க t3 டிஸ்ப்ளே பண்ணுங்க, அப்புறம் t2 டிஸ்ப்ளே பண்ணுங்க, அப்புறம் t1 டிஸ்ப்ளே பண்ணுங்க. t1 டாட் டிஸ்ப். அப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும். சோ 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம்? அந்த 3 ஆப்ஜெக்ட்னுடைய மெம்பர்ஸ்க்கு நம்ம ரிசீவ் பண்ண மெயின் ஃபங்க்ஷன்ல ரிசீவ் பண்ண வேல்யூவை அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு வேல்யூ அனுப்புறோம். சோ இந்த மாதிரி டியூரிங் ரன் டைம்ல வேல்யூ ரிசீவ் பண்ணி அந்த ரன் டைம்ல ரிசீவ் பண்ண வேல்யூவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் அனுப்பணும்னா அந்த மெம்பருக்கு அதே வேல்யூ அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க t1 கிரியேட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் எதுவும் அனுப்பல, அப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட். அப்ப என்ன வேல்யூ கிடைக்கும்? எல்லாமே 10 10 10ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஏன்னா ஏபி சம் மூணுக்குமே 10 10 10ங்கிற வேல்யூ கிடைக்கும். சோ அந்த ஏபிக்கு நம்ம இங்க என்ன வேல்யூ அனுப்புறோம் அப்படின்னா ஐஜே வேல்யூ அனுப்புறோம். ஐஜே வேல்யூ அனுப்பும்போது அது ஐ வேல்யூ வந்து எதுக்கு அசைன் ஆகுது அப்படின்னா இங்க XY ல ரிசீவ் பண்ணிக்குது. பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் எங்க இருக்கு? பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இங்க எடுத்துட்டோம். இது நாம பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டரா கொடுக்கணும். இன்டிஜர் x, இன்டிஜர் y. சோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாம் நாம எடுத்துறோம். சோ இங்க ஒரே ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, ஒரே ஒரு பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. சோ ab sum வேல்யூஸ் என்னவா இருக்குன்னா 0. அப்ப t1 கிரியேட் ஆகல எல்லாமே 10 10 10 தான் ab sum. t2 கிரியேட் ஆகல இங்க மேல ij க்கு என்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் இன்புட் வாங்கணுமோ அந்த வேல்யூ, மறுபடியும் ஒரு டைம் ij க்கு இன்புட் வாங்கி அதை t3 க்கு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் t3 டிஸ்ப்ளே பண்ணும்போது கடைசியா ரிசீவ் பண்ண வேல்யூ வரும். இதை நீங்க என்ன பண்ணி பாருங்க, சேவ் பண்ணிக்கங்க, எக்ஸிக்யூட் பண்ணி கம்பைல் அண்ட் ரன். t3.disk disk ஃபங்க்ஷனே இல்லையாங்க. void disk disk cout l a single quotation backslash t b single quotation backslash t sum மூணையும் டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ இந்த டிஸ்ப்ங்கிற மெம்பர் ஃபங்க்ஷன் இல்லாம இருந்ததுனால எரர் சொல்லுச்சு. இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன். என்டர் 2 நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 55 66 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என்டர் 2 நம்பர்ஸ் கேட்குது. இதுல என்ன கொடுக்குறேன் 33 44 கொடுக்குறேன். அப்போ 33 44 t3 க்கு ஆர்குமெண்டா கொடுத்தேன் இல்லையா, அனுப்பிச்சலையா 33 44 0 55 66 0 10 10 10. நாங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா டெஸ்ட்ங்கிற கிளாஸ், சம், ஏபிஎம் 3 டேட்டா மெம்பர், கால்க் இருக்கு. கால்க் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. டெஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். எப்போ t1 கிரியேட் பண்ணல, எந்த ஆர்குமெண்ட் அனுப்பல. t2 கிரியேட் பண்ணல, ஐஜே அனுப்பிச்சோம். இந்த மாதிரி நம்ம டைரக்டா வேல்யூ அனுப்புறதுக்கு வரல, இன்புட்டா ரிசீவ் பண்ணி மெயின் ஃபங்க்ஷன்ல ரிசீவ் பண்ண வேல்யூஸ் அனுப்புறதுக்கு பேர் தான் டைனமிக் இனிஷியலைசேஷன். டியூரிங் ரன் டைம் ரிசீவ்ஸ் இன்புட்ஸ் அண்ட் தட் இன்புட்ஸ் அசைன்ட் as data members initial value is known as dynamic initialization. அதான் இங்க சொல்லிருக்காங்க. சோ ரன் டைம்ல இன்புட் வாங்கி ரிசீவ் பண்ணி அசைன் பண்றது. சோ இத பாத்தீங்கன்னா அப்படினாவே உங்களுக்கு தெரியும் டைனமிக் இனிஷியலைசேஷன் the initial values are provided during run time. சோ இங்க நம்ம ரெண்டு வேல்யூஸ் இன்புட் வாங்கி அதே வேல்யூவை அதுக்கு அசைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்ம அவுட்புட் டிஸ்க் அப்படிங்கிற அவுட்புட் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், லாஸ்ட் டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக். கன்ஸ்ட்ரக்டருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்கு, அதாவது ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். The name of the constructor must be same name as the class, correct. No return type specified for constructor, yes, correct. Constructor can have parameter list, return type தான் கிடையாது, பட் ஆர்குமெண்ட்ஸ் இன்புட்ஸ் வாங்கிக்கும், அவுட்புட் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டர்ன் பண்ணாது, ஆனா parameters ரிசீவ் பண்ணிக்குது. The constructor function can be overloaded.
இத பத்தி நம்ம பாலிமார்பிசம்ங்கிற லெசன்ல படிக்கிறோம், அங்க டீடைல்டா பாத்துக்கலாம் அந்த வீடியோல. They cannot be inherited but derived class can call the base class constructor. இது அதுக்கு அடுத்த லெசன் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற லெசன்ல வரக்கூடிய டாபிக். இதையும் நான் அங்க டீடைல்டா உங்களுக்கு சொல்றேன் அந்த வீடியோல. The compiler generate constructor in the options of user defined constructor. கரெக்ட். நம்ம கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணாமே விட்டுட்டோம் அப்படின்னா அதை தானாவே கிரியேட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது நம்ம அதையும் எக்ஸாம்பிள்ல பார்த்துட்டோம். Compiler generated constructor is public member function. Yes, public constructor எல்லா கன்ஸ்ட்ரக்டருமே public member function தான். Constructor is executed automatically object is created. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் அந்த ஆப்ஜெக்ட் உடைய கரஸ்பாண்டிங் கன்ஸ்ட்ரக்டர் கண்டிப்பா எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம டிஃபைன் பண்ணா இருந்தா கூட கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். Then constructor can be used explicitly to create a new object its class type. Constructor கண்டிப்பா எக்ஸ்பிளிசிட்டா எக்ஸிக்யூட் ஆயே தீரும். நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலையும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு டைப்ல கால் பண்ணலாம், இம்ப்ளிசிட் கால் எக்ஸ்பிளிசிட் காலும் கால் பண்ணலாம். சோ இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ். இதுல ரெண்டு பாயிண்ட் மட்டும் அடுத்தடுத்து வரக்கூடிய லெசன்ஸ் பாலிமார்பிசம் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற வரக்கூடிய லெசன்ஸ்ல நாம டீடைல்டா பார்க்க போறோம். சாரி, இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் நாம அடுத்தடுத்த லெசன் பாலிமார்பிசம் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற லெசன் போனா தான் அது உங்களுக்கு போகும். அடுத்து டெஸ்ட்ரக்டார்னா என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டாருடைய அப்படியே ஆப்போசிட் ரோல் தான் டெஸ்ட்ரக்டார். சோ இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் நீங்க அவசியம் தியரியா பொசிஷன் என்னென்ன பொசிஷன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு அவசியம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டாருடைய டைப்ஸ் என்னென்ன இருக்கு. வாட் இஸ் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் when it will be executed? What is parametric constructor when it will be executed? What is copy constructor when it will be executed? சரியா, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பார்த்த கிளாஸ்க்கு நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். டெஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு TEST சரி அப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்டர் 3 கன்ஸ்ட்ரக்டரையும் ஒரே இதுல சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா class name open bracket open curly brace close curly brace இதுக்குள்ள எதிரெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா private colon எத்தனை டேட்டா மெம்பர் வேணாலும் இருக்கலாம். சரியா, அடுத்து protected colon அதுலயும் எத்தனை டேட்டா மெம்பர் வேணாலும் இருக்கலாம். அடுத்து பப்ளிக் இதுல எத்தனை டேட்டா மெம்பர் வேணாலும் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆனா இந்த கிளாஸ் நேம்லயே ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் வந்தா அதுக்கு பேர் என்ன பேரு, கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி பேரு. சோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அதோட ஜெனரல் சின்டாக்ஸ் உங்களுக்கு எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான். இதுல கிளாஸ் நேம் வித்தவுட் ஆர்குமெண்ட், உள்ள வந்து நீங்க என்ன வேணாலும் கொடுத்துருவோம். இது வந்து என்ன கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அல்லது நான் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அல்லது கம்பைலர் ஜெனரேட்டட் கன்ஸ்ட்ரக்டர். இதே வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இதுக்கு பேர் என்ன பேருன்னா பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் பேரு. இதே இன்னொரு டைப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் ஆப்ஜெக்ட் ஆஸ் ஆர்குமெண்ட். இதுக்குன்னா அது காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ சின்டாக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க நான் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அல்லது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா இந்த ரெண்டும் இல்லாம எழுதுறீங்கன்னா அதை டோட்டலா அப்படியே எழுதுனோம்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது என்ன கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அப்படின்னு சொல்லுவோம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது எப்ப எக்ஸிக்யூட் ஆகும், ஆப்ஜெக்ட் கிரியேட்டட் வித்அவுட் பாராமீட்டர். இது என்ன கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்.
இது என்ன கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இது என்ன கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா இது மட்டும் செவரல் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் இன்னும் ரெண்டு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ரிசீவ் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணும்போது சேம் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த ரெண்டும் ஒரே ஒரு டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது மட்டும், இது மட்டும் 3 சிச்சுவேஷன்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது காப்பி கன்ஸ்ட்ரக்டருடைய சின்டாக்ஸ், இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருடைய சின்டாக்ஸ், இது பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டருடைய சின்டாக்ஸ். இது நீங்க டோட்டலாவே இப்படித்தான் நீங்க எழுதணும் அப்படிங்கறத நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கீங்க. சரிங்களா? இந்த கிளாஸ நீங்க இந்த சின்டாக்ஸ் அப்படியே எழுதணும். சரிங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்டர் நல்லா ஞாபகம். ஸோ இது எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், சிஎல்எஸ் நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு நாம ஓபிஜே அப்படின்னு கிரியேட் பண்ணோம்னா அது நான் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். ஆப்ஜெக்ட் ஆஃப் எப்படி கிரியேட் பண்ணோம்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணோம்னா இங்க பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அட்ரஸ் எப்படி கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான இது வந்து எக்ஸிகியூஷன். ஸோ கிளாஸ் நேம்லயே ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும் டிஃபால்ட். வித் ஆர்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இந்த பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா அனுப்பிலையும் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட் அனுப்பிலையும் அதே மாதிரி மெம்பர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா சேம் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அல்லது சேம் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இன்புட்டா ரிசீவ் பண்ணுச்சுன்னா அப்பவும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ், இன்வொகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்படி இன்வோக் பண்ணலாம் அப்படிங்கறத கேட்காங்க. 2 டைப் இருக்கு, இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட். 2 டைப்லயும் எக்ஸ்பிளிசிட் மட்டும் 2 மார்க் கொஸ்டின்லயோ 3 மார்க் கொஸ்டின்லயோ கேட்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. டைனமிக் இனிஷியலைசேஷன்னா என்னென்ன மட்டும் தெரிஞ்சுங்க. இதுல வச்சு அவுட்புட் வேணா கேட்கலாமா தவிர உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இது 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் டிஃபரன்ஸ்லயும் இந்த ரூல்ஸ் நம்ம பார்க்கணும். இது நம்ம சின்டாக்ஸ் என்னவோ அந்த சின்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ரூல்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ் தான் கேரக்டரிஸ்டிக்ஸா கன்சாலிடேட் பண்ணி கடைசியா சொல்றாங்க. அடுத்து நம்ம டிஸ்ட்ரக்டர் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பி சேஃப், ஸ்டே ஹெல்தி, ஹேவ் a nice day. Thank you. Bye.